பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். இன்றைய தியானத்திற்கு யோவான் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிக்க கேட்போம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தான் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை அவர் கழுவி துடைத்தார். அவர் யார் அப்படின்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். உன்னதமான தேவனுடைய குமாரன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவும் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. சோ மானிடத்துல வெளிப்பட்ட தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சேராபீன்களும் கேருபீன்களும் அவரை போற்றுகின்றார்கள். பரலோகத்துல 24 மூப்பர்களும் தேவதூதர்களும் அவரை ஓயாமல் துதிப்பாடி தொழுகின்றார்கள். அப்படிப்பட்ட எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற தேவன் தாமே தன்னுடைய சீடர்களுடைய கால்களை கழுவினார். சோ நம்மளை கழுவுகிற ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு புறஜாதி மக்கள் மத்தியில இருக்கின்ற பெருங்கூட்டம் தங்கள் தெய்வ சிலைகளை கழுவுகிறார்கள். ஆனால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராயிருக்கிற தேவனோ மனிதர்களுடைய கால்களை கழுவுகிறார். இதுதான் வித்தியாசம். கழுவுதல் எதற்காக? ரொம்ப சிம்பிள். தீட்டை அகற்றுவதற்காக, அசுத்தத்தை நீக்குவதற்காக, சுத்திகரிப்பதற்காக. சோ அப்ப சீடர்களுடைய கால்கள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது? அழுக்கானவைகளா இருக்கின்றனாலதான் இயேசு கிறிஸ்து கழுவினார். அப்ப கால்கள் மாத்திரம்தான் அழுக்கானவைகளா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. ஒட்டுமொத்த உடலும் தேவனுடைய முன்னிலையில எப்படித்தான் இருக்கு, தீட்டாத்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒட்டுமொத்த உடலையும் கழுவவில்லை, பாதத்தை மாத்திரம் கழுவினார். அத பேதுரு 9வது வசனத்துல சொல்றார். வாசிங்க. ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். ஆண்டவர் அப்ப கைகளை கழுவல, தலையை கழுவல, எதை தான் கழுவினார்? கால்களை தான் கழுவினார். எதற்காக கால்களை கழுவினார்? அடுத்த வசனத்துல இயேசுவே அதற்கான பதிலை நமக்கு தரார். வாசிங்க 10. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான் என்றார். சோ முழுகினவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். குளித்தவன் அழுக்குகள் நீங்கி தீட்டுகள் அகன்று போய் அவன் சுத்தமாக இருக்கின்றான். கால்களினால் இந்த மண்ணிலே நடக்க வேண்டிய அவசியமா இருக்கின்றபடியினாலே அவன் கால்கள் என்ன பண்ணணும்? கழுவி கொள்ள வேண்டும் இல்லையா? சோ இங்க முழுகுதலை பத்தி பேசுறார். முழுகினவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். ஏன் ஆண்டவர் அவர்களுடைய கைகளையும் தலையையும் கழுவவில்லை, கால்களை மாத்திரம் பாதங்களை மாத்திரம் கழுவினார் என்றால் அவர்கள் எல்லாரும் முழுகினவர்களாய் இருந்தார்கள். முழுகுதல் அப்படின்னா என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக முழுகுதல், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வெளியே வருதல். எங்க வாசிக்கிறோம்? தீத்து புஸ்தகத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மளை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மளை ரட்சித்தார். இங்க மறு ஜென்ம முழுக்குன்றாங்க இல்லையா? அததான் ஆண்டவர் அங்கே யோவான் 13ஆம் அதிகாரத்துல நமக்கு சொல்லுகிறார். மறு ஜென்ம முழுக்குனா என்ன? ஆதாமுக்குள்ள பிறக்கிறது ஒரு ஜென்மம். பூமியிலிருந்து உண்டான மண்ணான மனிதனுக்குள் பிறக்கிற பிறப்பு ஒரு ஜென்மம். அந்த ஜென்மத்துல பிறந்த மானிடர்கள் விண்ணிலிருந்து வந்த தேவ சுதனை ஏற்றுக்கொள்ளும் போது மறுஜென்ம முழுக்கிலே அவர்கள் பங்கடைகிறார்கள், பங்கு கொள்ளுகிறார்கள், மறுபடியும் பிறக்கிறார்கள். சோ தேவனால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், உன்னதத்திலிருந்து பிறந்தவர்கள், தேவனுடைய வசனத்தினால் வார்த்தையினால்
மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் புதிதாக்குதலிலே பங்கடைந்தவர்கள் தன்னுடைய கால்களை கழுவ வேண்டிய அழைப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே, மண்ணான இந்த வாழ்விலே வாழ்கின்றபடினால அவர்கள் அநேக வேளைகளிலே அவர்கள் தீட்டுப்படுகிறது உண்டு. தீட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய பலவீனத்து நிமித்தம், இன்னைக்கு நீங்க பைபிள் ஸ்டடியில தியானிச்சீங்க, அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காதது நிமித்தம், அவிசுவாசத்தின் நிமித்தம், அவ நம்பிக்கை நிமித்தம், உலக ஆசா பாசங்கள், ஜீவனத்தின் பெருமைகள் நிமித்தம், பிசாசு விதைக்கும் போது, ஏவும் போது, தூண்டும் போது இடம் கொடுக்கிறது நிமித்தம் தீட்டுப்படுகிறது உண்டு. கட்டாயம் அல்ல, மாம்ச பலவீனத்து நிமித்தம் அவர்கள் இந்த சோதனைக்கு ஆளாகுகின்றார்கள். இப்படி ஆளாகும் போது அவர்களுடைய பாதங்கள், அவர்களுடைய வழிகள், அவர்களுடைய பாதைகள் மாறுகிறது. அவர்களுடைய கால்கள் தடுமாறுகிறது, பின்வாங்குகிறது, வழி விலகுகிறது, திசை மாறுகிறது, தீட்டுப்படுகிறது. அப்படி அந்த தீட்டை ஆண்டவர் கழுவுகிறார். இப்ப உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, தேவன் உங்களை கழுவ சித்தமாகவே இருக்கிறார். நீங்கள் வழி விலகி இருந்தால், உங்கள் பாதைகள் தடுமாறி இருந்தால், தேக்க நிலையிலே இருந்து பின்வாங்கி இருந்தால், உங்கள் கால்களிலே தீட்டு அசுத்தம் ஒட்டி இருந்தால், தேவன் உங்களை கழுவ சித்தமாகவே இருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் தீட்டுப்பட்டு விட்டேனே என்று அநேகர் சோர்வடைந்து பின்வாங்குகிறது உண்டு. நான் தீட்டுப்பட்டு விட்டேன், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நான் ஏன் வேலையை பார்க்க போறேன்னு பின்வாங்குகிறது உண்டு. சீடர்களுடைய ஜீவியத்திலே வீழ்ச்சி நிமித்தம் அநேகர் பின்வாங்குகிறது உண்டு, பேதுருவை போல. அப்படி நீங்க பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஆண்டவர் உங்கள் கால்களை கழுவ சித்தமாகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பேதுரு இயேசுவை மறுதலித்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்ப குற்றம் செஞ்சிட்டான், 3 முறை மறுதலிச்சிட்டான். என்ன செய்யலாம்? பின்வாங்கி போயிடலாமா? மீன் பிடிக்க போயிடலாமா? ஆண்டவரை விட்டுட்டு போயிடலாமா? ஆண்டவரை விட்டுட்டு போறனால நஷ்டம் நமக்கு தான். சரி, நீங்க ஆண்டவரை விட்டுட்டு போறனால ஆண்டவர் உங்களை விட்டுருவார் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை தேடி வருவார். ஏனென்றால் அவர் கழுவ சித்தமாய் இருக்கிறார். நீங்க கிறிஸ்துவுக்குள் பிறந்தது உண்மைதான், விண்ணிலிருந்து வந்த 2ஆம் ஆதாமுக்குள் பிறந்தது உண்மைதான். மறுஜன்ம முழுக்கிலே பரிசுத்தாவின் புதிதாக்குதலினால் சிருஷ்டிக்கப்பட்டது, புது சிருஷ்டியாய் மாறினது உண்மைதான். ஆனால் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம், அவிசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் இடம் கொடுத்து வீழ்ச்சியடைந்து விட்டீர்கள். இந்த வீழ்ச்சியை ஆண்டவர், இந்த தீட்டை ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். சுத்திகரிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எண்ணும் போது சுத்திகரிப்பதற்கான நீதி அவரிடத்துல உண்டு, சுத்திகரிப்பதற்கான சத்தியம் அவரிடத்துல உண்டு, சுத்திகரிப்பதற்கான வழி வல்லமை அவரிடத்துல உண்டு. பிகாஸ் he is God. அவர் கர்த்தர், அவர் நீதிபரர், அவர் சத்தியபரர், அவர் வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஒருவனை சுத்திகரிக்கிறார் என்றால் அவனை யாராலும் குற்றப்படுத்த முடியாது. இது எப்படி ஆகும் என்று கேட்க முடியாது. ஆம் என்று ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும், ஆமேன் என்று சொல்லியே ஆக வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் செய்வார். ஆகவே சுத்திகரிக்கிற ஆண்டவர், சுத்திகரிக்க சித்தமுள்ளவராயிருக்கிற ஆண்டவரை குறித்து நீங்கள் படிக்கிறீர்கள். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் எப்படி சபையை சுத்திகரிக்கிறார்னு பாருங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், அப்பழுக்குன்னு வாங்க, அப்பழுக்கற்ற நபர்களாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் அதை நிறுத்திக் கொள்ளும்படிக்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அதை சுத்திகரித்தார். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு இயேசு தமது இரத்தத்தை சிந்தினார், தமது சரீரத்தை காயப்பட ஒப்பு கொடுத்தார். சோ அந்த பலியின் நிமித்தம் நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பலியை விசுவாசிக்கிறது நிமித்தம் நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நம்மளை சுத்திகரித்தார், எப்படி நம்மை கழுவினார், அதற்காக தம்மை தாமே ஒப்புவித்தார். இதை எங்க வாசிக்கிறோம்? அதே தீத்து புஸ்தகத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று நம்மை மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் பக்தி வைராகியம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே
ஒப்பு கொடுத்தார். இது முதலாவது வருகிற சுத்தம். 2 சுத்தம் இருக்கு. முழுகுதல், பாதங்களை கழுவுதல்னு 2 சுத்தம் இருக்கு. 2 சுத்தம். இந்த 2மே நமக்கு அவசியம். முதலாவது நிறைவேறாமல் இரண்டாவது நிறைவேறாது. பாதங்களை அவரே கழுவுகிறார். ஆகவே உங்களுடைய பாதங்களில் ஒட்டி இருக்கிற தூசுகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை கவனிங்களேன். முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் சுத்திகரிக்க வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் சுத்தமாய் இருக்கிறான். நீங்கள் எல்லாரும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், எல்லாரும் அல்லன்ட்டார். எல்லாரும் சுத்தமாய் இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. எல்லாருமே சுத்தமானவர்கள் அல்ல. அப்ப அந்த கூட்டத்துல முழுகாம ஒருத்தன் இருக்கானா? முழுகாம ஒருத்தன் இருக்கிறானா? கால்களை கழுவுகிறது செகண்டரி. கால்களை கழுவுகிறது செகண்டரி, 2வது பட்சம். முன்பு முழுகாமல் பின்பு நீங்க கால்களை கழுவவே முடியாது. சோ முன்பு முழுகுதல் மிக மிக அவசியம். மிக மிக அவசியம். முன்பு முழுகுதல் மிக மிக அவசியம். அப்புறம் கால்களை சுத்திகரிக்குதல் அப்புறம் இருக்கட்டும். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? எல்லாரும் அல்லன்னார். யாரை பற்றி பேசுறாரு? 11வது வசனத்துல தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவன் யாரு? யூதாஸ் காரியத்துன்னு நீங்க அறிவீங்க. அப்ப யூதாஸ் காரியத்தினுடைய கால்களை இயேசு கழுவினாரா? கழுவினாருங்க. இயேசுவுக்கு 12 சீடர்கள், எல்லாரும் பந்தி இருக்கிறாங்க. எல்லாருடைய கால்களையும் இயேசு கழுவினார். யூதாஸ் காரியத்தினுடைய கால்களையும் இயேசு கழுவினார். ஆனா அந்த கழுவுதல் யூதாஸ் காரியத்துக்கு பிரயோஜனப்படவில்லை. என்னது? இயேசுவினுடைய கழுவுதல் யூதாஸ் காரியத்துக்கு பயன்படவில்லையா? ஆமாம். அதுதான் நீங்க பைபிள் ஸ்டடியில தியானிச்சீங்க. உங்களுடைய ஒப்புக்கொடுப்பு இல்லாம, உங்களுடைய விசுவாசம் இல்லாம, உங்களுடைய சுயாதீனத்திலிருந்து, உங்களுடைய அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுப்பு, உங்களுடைய பங்கு இல்லாம இயேசுவே உங்களை கழுவினாலும் சரி, நீங்கள் சுத்தமா மாட்டீங்க. அப்ப உங்களுடைய பங்கு எவ்வளவு முக்கியம். அவன் உள்ளத்துல இயேசு பால், இயேசு மேல கொஞ்சம் கூட என்ன இல்ல, பற்று இல்ல, நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல. அப்ப என்னத்துக்கு தான் இயேசுவோட இருந்தான்? இயேசு கிட்ட வந்தான். டப்பு. இயேசு கொடுக்கின்றவைகளுக்காக வந்தவன் எதை தெரிந்து கொண்டான் பாருங்க. பணப்பை யார்கிட்ட இருக்கணும்? யூதாஸ் காரியத்தை கொடுத்துருங்க அப்படின்னு ஆண்டவரும் சொல்லி இருப்பார். ஏன்னா பொறுப்பு யாரிடம் தான் இருந்துச்சு. அப்ப ஆண்டோட அனுமதி இல்லாம பொறுப்பு அவன்கிட்ட போமா? பொறுப்பு அவன்கிட்ட தான் போச்சு. அவன் எதை தெரிந்து கொள்றான் பாருங்க. ட்ரெஷரர் பதவியை தெரிந்து கொள்கிறான். அவன் ஏன் அதை தெரிந்து கொண்டான்? அதுல இருந்து ஏதாகிலும் தனக்கு கிடைக்காதா, தனக்கு எடுத்துக்கலாமே, அதுக்காக தான் அதை தெரிந்து கொண்டான். நல்லா கவனிங்க. நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை வைத்துதான் நம்முடைய டிசைடட், நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை வைத்துதான் நம்முடைய இருதயம் எதன் மீது இருக்குன்னு தெரியும். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. பணத்தின் மேல உங்களுக்கு மோகம் இருக்கக்கூடாது. உன்னுடைய இலக்கு என்ன? நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆகணும். நோ, மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆகணும்னு நீங்க விரும்புனீங்க, ஆசைப்பட்டீங்க, அது உங்களுடைய இலக்கா இருந்துச்சுன்னா உங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? பண ஆசை இருக்குன்னு அர்த்தம். பண ஆசை இருக்கு அப்படின்னாலே பிசாசுதான் அதை விதைத்திருக்கிறான். புரியுதுங்களா? பிசாசுதான் அதை விதைத்திருக்கின்றான். கேவலம் 30 வெள்ளி காசுக்காக இன்னைக்கு நம்ம பாடணும். காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கத்தன் இயேசுவை. 30 வெள்ளி காசுக்காக இவர்கிட்ட வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இயேசு கிட்ட வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? காசு கிடைக்குமா? அதுக்காக இயேசு கிட்ட வருகிறவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களை இயேசு கழுவுறாரு பாருங்க. உன்னெல்லாம் கழுவ முடியாது, நீ எல்லாம் என்னை விசுவாசிக்கவே இல்லை, நீ எல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நீ என்ன நம்பல, உன் உள்ளத்துல என்ன இருக்கு? பணாசை இருக்கு. யூதாஸ் காரியத்தை கொஞ்சம் இப்படி வந்திருப்பான். நான் முழுகினவனை மாத்திரம் சுத்திகரிச்சுக்கிறேன், உன்னெல்லாம் சுத்திகரிக்க முடியாதுன்னு இயேசு சொன்னாரா? அப்படிப்பட்ட ரெக்கார்டு அங்க இல்ல. எல்லாரையும் இயேசு கழுவவே விரும்புகிறார், முழுகினவனோ முழுகாதவனோ. ஆனா பாயிண்ட் என்ன? முழுகினவனுக்குத்தான் பாதம் கழுவுதல் பிரயோஜனப்படுகிறது. அதை தான் நான் அங்க படிக்கிறேன். இயேசுவுக்குள்
வந்தவனுக்குத்தான் பாதம் கழுவுதல் பிரயோஜனப்படுகிறது, மற்றவனுக்கு பிரயோஜனப்படவில்லை. இதை நாம் படித்துக் கொள்கிறோம். இரண்டாவது பாடம் என்ன? இயேசுவே கழுவினாலும் சரி தீட்டு அகலாது. எப்ப தெரியுமா? நீங்க இயேசுவுக்கு எதிரிடையானவைகளை, தேவனுக்கு எதிரிடையானவைகளை உங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு மனம் திரும்பாமல் அவிசுவாசத்திலே நிலைத்திருந்தால், விசுவாசிக்காமல் அவிசுவாசத்திலே நிலைத்திருந்தால், மனம் திரும்ப மனமில்லாம அவசியம் இல்லாம உணர்வற்று இருந்தா இயேசுவினுடைய கழுவுதலே உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அது உங்களுடைய பங்கு, உங்களுடைய கையில இருக்கு. இயேசு கழுவுகிறார், ஆனா சுத்தமாகல. யூதாஸ் காரியத்து நான் நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். தேவன் கழுவுகிறார் ஒரு மனிதனை, அவனுடைய பாதங்களை கழுவுகிறார். உள்ளத்துல உள்ள தீட்டு போக மாட்டேங்குது. அவன் இடம் கொடுக்கணும். நான் உன்னை கழுவ சுத்தமாகவே இருக்கிறேன்டான்றத ஆண்டவர் காமிச்சிட்டார். உன்னை தள்ளனா, உன் உள்ளத்துல பணாசை இருந்துச்சு, நான் உன்னை தள்ளனா, என் காலை ஏன் ஆண்டவரை நீங்க கழுவலன்னு அவன் கேட்க முடியுமா? ஏன் கால்களை ஏன் ஆண்டவரை கழுவல அப்படின்னு அவன் கேட்க முடியுமா? ஒட்டுமொத்த மனுக்குலமும் எனக்காக ஏன் ஆண்டவரை மறிக்கலன்னு கேட்க முடியுமா? ஏன் பாவங்களை ஏன் ஆண்டவரை நீங்க சுமக்கல அப்படின்னு ஒட்டுமொத்த உலகம் கேட்க முடியுமா? எந்த மனிதனும் கேட்க முடியாது. இயேசு மரித்ததை எல்லா பாவிகளுக்காகத்தான், ஒட்டுமொத்த மனு குலத்திற்காகத்தான் இயேசு மரித்தார். ஆனா எத்தனை பேர் அதை பிரயோஜனப்படுத்திக்கிறான்? எத்தனை பேர் அதை சுதந்திரிக்கிறான்? எல்லாரையும் எகிப்தில் இருந்து ரட்சித்தார். யோசுவா காலேபை கொண்டு போய் கானான்ல சேர்த்தார். வனாந்தரத்துல பிறந்த 20 வயதுக்கு உட்பட்டவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆனா பிறரை கர்த்தரே அளித்தார். அப்ப ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? தேவன் நீதிபரர், தேவன் சத்தியபரர். தேவன் கானான்ல கொண்டு போய் சேர்க்கவே விரும்புகிறார். நித்திய ஜீவனை கொடுப்பதே தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி, எல்லாரும் ரட்சிக்கப்பட, எல்லாரும் சத்தியத்தை அடைய அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். இயேசு எல்லாருக்காக மரித்திருந்தும் எல்லாரும் இயேசுவினுடைய ரத்தத்தினால், மரணத்தினால், உயிர்த்தெழுதலினால் வருகிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அவிசுவாசம், அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். யூதாஸ் காரியத்தை அழைத்தார், தெரிந்து கொண்டார். நான் உனக்கு அப்போஸ்தல பட்டத்தை தருகிறேன் என்று சொல்லி மிகப்பெரிய அப்போஸ்தல பட்டத்தை தந்தார். யூதாஸ் காரியத்துக்காகவும் மரித்தார். யூதாஸ் காரியத்தினுடைய கால்களையும் கழுவினார். அவனுக்கு ட்ரெஷரர் பதவியை தந்தார். இவ்வளவு நன்மைகளை செய்திருந்தும் அவனுக்கு எதுதான் முக்கியம்? 30 வெள்ளி காசு. உலகம்தான் முக்கியம், உலகம்தான் முக்கியம். சரி, உலகம்தான் முக்கியமே. அனுபவிச்சியாடா? அந்த பணத்தை அனுபவிச்சியாடா? அனுபவிக்கல. எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனநொந்து மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துக்கிட்டு எங்க வரான்? அதை கொடுத்தவங்கள்ட்ட வரான். கொடுத்தவங்கள்ட்ட, பிரதான ஆசாரியர்கள்ட்ட வந்து, மூப்பர் இடத்திற்கு வந்து, குற்றமில்லாத, எந்த குற்றமும் இல்லாத என் ஆண்டவரை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு மனுஷன்ட்ட என்ன பண்றான்? குற்றத்தை ஒப்புக்கொண்டு மனுஷன்ட்ட சொல்றான். அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு என்ன, நீ செஞ்ச காரியம்பா. மனுஷனால பிற மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. அவன் கை கழுவி விட்டுருவான். மனுஷனால பிற மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. நீங்க எங்க போயிருக்கணும்? ஏசப்பாட்ட. அவருக்கு விரோதமா தானே பாவம் செஞ்சீங்க. நீங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சீங்கன்னா தேவன்கிட்ட தான் போகணும். மனுஷனுக்கு விரோதமா பாவம் செஞ்சீங்கன்னா மனுஷன்கிட்ட போகணும். இயேசுக்கு விரோதமா இவன் பாவம் செஞ்சா இயேசு கிட்ட போகாம மூப்பர்கள்ட்ட போய் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நீங்க பாத்துருக்கீங்களா? குழுவா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் குறை செஞ்சிருவாங்க. நான் குற்றம் செஞ்சிட்டேன்னு டைரக்டா போகிறதுக்கு அவங்களுக்கு ஈகோ தடுக்கும். வாய்ப்பு தேடிட்டு இருப்பாங்க, எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கணும். சிலவங்க சுத்தி வளைச்சு அவங்ககிட்ட போக விரும்புவாங்க. சிலவங்க அவங்களுடைய நண்பர்களோடு தொடர்பு கொள்கிறதுல நிறுத்திடுவாங்க. நண்பர்களோடு தொடர்பு கொண்டு புலம்பிட்டு, நான் அவர்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு அந்த மனிதனுடைய நண்பர்கள்ட்ட தொடர்பு கொள்கிறதோடு பாட்டிடுவாங்க. என்ன பிரயோஜனம்? சுத்தி வளைச்சு போறதுல என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் படாது. நீங்க யாருக்கு விரோதமா பாவம் செஞ்ச? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்ச. எழுந்து என் தகப்பனிடத்திற்கு செல்லுவேன். பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சேன். பாவியாகிய என் மேல கிருபையாயிரும். இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்கிறதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? அவன் அல்ல, இவனே. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? கழுதவே சுத்தமா இருக்கிறார். எனக்கு என்ன, அது உன் பாடு. இதை நான் ஏன் சொல்ல வந்தேன்? அந்த 30 வெள்ளிக்காசு அவன் அனுபவிச்சானா?
தேவாலயத்துல தூக்கி எறிந்து விட்டு நான்று கொண்டு செத்தான். நான்று கொண்டு என்ன, தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போனான். காசு உங்களுக்கு உதவி செய்யாது, பணம் உங்களுக்கு உதவி செய்யாது, மனிதன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். மறக்காதீங்க, நீங்களாம் பெரிய பிள்ளைங்க, மறக்காதீங்க. பணம் உங்களுக்கு உதவி செய்யாது, அந்த பணத்தினால நீங்க உயர முடியாது. பணம் பாதாளத்திற்கு உங்களை கொண்டு போகும். உங்களுக்கு யார்தான் உதவி செய்வா? ஓரமா கட்டப்பட்டிருந்தாருல, அவரை பிடிச்சி கட்டி வச்சிருந்தாங்க. இவன் காட்டி கொடுத்தான், அவரை பிடிச்சி அங்க கட்டி வச்சிருந்தாங்க. கட்டி வைக்கப்பட்டவர் தான், மனுஷரால் கட்டி வைக்கப்பட்டவர் தான். உன்னுடைய கட்டுகளை அவிழ்க்க முடியுமே ஒழிய மனுஷன்ட்ட போன ஓம்பாடு, நீ எப்படியோ வீணா போ, எப்படியோ நாசமா போ, எனக்கு என்ன, நீ தானப்பா செஞ்ச, நீ செஞ்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது ஓம்பாடுன்ட்டான், கழுவிட்டான். பிலாத்து கைகளை கழுவுனது போல கழுவிட்டான். அவனுக்குள்ள சத்தியம் இருந்திருந்தால், பரிசுத்தாவி இருந்திருந்தால், அவன் என்ன சொல்லியிருக்கணும்? குற்றமில்லாத ரத்தத்தை நீ தானப்பா காட்டி கொடுத்த, குற்றமில்லாத ரத்தத்துக்கிட்டே போன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனா அவன் கையில பைபிள் இருந்தது. பிரதான ஆசாரியன், யெகோவாவுக்கு ஊழியன், யெகோவாவுக்கு பிரதான ஆசாரியன், மூப்பன். மூப்பன்ட்ட ஞானம் உண்டே, மூப்பன்ட்ட ஆலோசனை உண்டே. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பெரிய பெரிய அப்பாட்டக்கர்ஸ்ட, பெரிய பெரிய எல்டர்ஸ், பிரதான ஆசாரியர், ரெவரண்ட், அவங்கள்ட்ட தேவ ஆலோசனை இல்லாம கூட இருக்கலாம், சத்தியம் இல்லாமல் இருக்கலாம். மனுஷனை நம்பாத, குற்றமில்லாத ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல போய் தாழ்த்தி, பரத்திற்கு ரோதமாகும், உமக்கு ரோதமாகும், நான் பாவம் செஞ்சுட்டேன், மனம் கசந்து அழுத, நான் பாவம் செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிட்ட, அவர் உன்னை கழுவுவார், அவர் உன்னை கழுவுவார். அவர் கழுவுனார்னா நீ சுத்தமாயிடுவ. யூசோப்பினால் கழுவும் இந்தே சுத்தமாவே. சங்கீதம் 51 படிக்கிறோம். யூசோப்பி தண்டினால் என்னை கழுவும் ஆண்டவரே, அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்பஞ்சை போல ஆவேன். பயப்படாதீங்க. உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும், ரத்தாம்பரம் போன்ற சிவரென்று இருந்தாலும், உறைந்த மலையை போல வெண் பஞ்சை போல ஆகும். இது தேவனால் ஆகும். எப்படி ஆகும்? கர்த்தருடைய நீதினால், கர்த்தருடைய ரத்தத்தினால் ஆகும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. தண்ணீரினால் கழுவி கொண்டார்கள், ரத்தத்தினால் கழுவி கொண்டார்கள், சரீர சாம்பலினால் கழுவி கொண்டார்கள். பழைய ஏற்பாடு. அந்த தண்ணீர் இயேசுவிடம் உண்டு. தேவனுடைய பலிபீடத்தில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் உங்களை சுத்திகரிக்க ஆகும். உங்கள் கால்களில் படிந்திருக்கிற தூசியை, அழுக்கை, தீட்டை சுத்திகரிக்க இயேசுவால் ஆகும். அல்லேலூயா. சோ இததான் நான் அந்த விஷயத்துல கற்றுக்கொண்டேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் வாசிங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரிதான், நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால், நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல, குற்றமில்லாத நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க குற்றம் செஞ்சுக்கிறீங்க. ஒருத்தருடைய குற்றங்களை ஒருத்தர் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும், கழுவணும், நீக்கணும். ஆனா நாம பாதம் கழுவோமே ஒழிய பிறருடைய குற்றங்களை, குறைகளை, மீறல்களை, அக்கிரமங்களை கழுவவே மாட்டோம். இன்னைக்கு இருக்கு சில சபைகள் பாதங்களை கழுவி திருவிருந்து எடுக்கிற சபைகள். எனக்கு தெரிஞ்சு நிறைய சபைகள் இருக்கு. அவங்க எல்லாருமே சடங்காச்சாரமா செய்வாங்களே ஒழிய கருத்தை விட்டுருவாங்க. பாதங்களை கழுவி என்ன பிரயோசனம்? வெளியில உள்ள அழுக்க நீக்கி என்ன பிரயோசனம்? அவன் தான் குளிச்சுட்டு போயிடுவானே. அது தாழ்மைக்காக சொல்லப்பட்டது. உண்மைதான், தாழ்மை என்பதை நீ எடுத்துக் கொள்ளுகிறாய், நல்லது. ஆனா கழுவுதலை விட்டுட்டாயே. கழுவுதல் எதை குறிக்கிறது? என்ன கருத்தை சொல்லுகிறது? சுத்தத்தை பத்தி பேசுது. எந்த சுத்தத்தை பத்தி பேசுது? சரீர சுத்தமா? சரீர சுத்தத்தை பத்தியா பேசுது? உள்ளத்துல உள்ள சுத்தம். சரி, நீ கால்களை கழுவுகிறனால உள்ளத்துல உள்ள சுத்தத்தை நீ எப்படி கழுவ முடியும்? செயல்பாடுல, உன் வாழ்க்கையில
சமுதாய வாழ்க்கையில ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விரோதமாக பேசுகிற பேச்சு, செய்கிற செய்கை, பாவங்கள். உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை நீ நீக்க வேண்டும். நீதான் நீக்கணும். பிறருடைய குற்றம் நீக்கப்பட வேண்டும். பிறருடைய குற்றம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு நீக்கப்பட வேண்டும். அதுதான் அதனுடைய கருத்து. கருத்தை விட்டுட்டு யூதர்கள் மாதிரி சடங்காச்சார பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பெரிய ஒரு கூட்டம். என்ன பிரயோஜனம்? ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பான், முக்கா வேட்டி போட்டிருப்பான், வெள்ளை வெள்ளைன்னு இருப்பான், கால்கள் எல்லாம் கழுவுவான். ஆனா பிறருடைய குற்றங்களை மன்னிக்கவும் மாட்டான், மறக்கவும் மாட்டான், அவங்கள கழுவவும் மாட்டான். ஆனா விசுவாசிகளுடைய கால்களை கழுவுவான். விசுவாசிகள் செய்த குற்றங்களை என்ன பண்ண மாட்டான், குறைகளை என்ன பண்ண மாட்டான், கழுவ மாட்டான், அதை மறக்க மாட்டான், மன்னிக்க மாட்டான், முகத்தை திருப்பிட்டு போயிடுவான். பரிசேயனே அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். தேவையாது. சோ கருத்து என்ன? நான் இரண்டாவது அதுல கற்றுக்கொண்ட பாடம் என்ன? ஒருத்தருடைய குற்றங்களை ஒருத்தர் அறிக்கையிட்டு அந்த குற்றங்களை கழுவ வேண்டும். கரைதிரைகளை கழுவ வேண்டும். கரைதிரை ஏற்படும், இது வழக்கம்தான். வீழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் வரும். எல்லாருமே எப்போதுமே தேவ ஆவியில நடக்கிறது கிடையாது. எல்லாருமே எப்போதும் தேவ அன்பில நடக்கிறது கிடையாது. சத்தியத்துல தேவ வார்த்தையில நடத்தப்படுகிறது கிடையாது. ஏன்? மாம்ச பலவீனம், உலகத்தின் ஆசாபாசங்கள், பெருமை, பிசாசுக்கு இடம் கொடுத்தலாம் பொசஸ் பண்ணுவான் இல்லையா? மாம்ச பலவீனத்தின் மீது விழுந்து போவான். அதை மன்னி, அதை கழுவு, அதை நீக்கு. நான் எப்படி மன்னிக்கிறது? நான் ஆண்டவரை காட்டிலும் பெரிய ஆளு. நான் யாரு? ஆண்டவரே காட்டிலும் பெரிய ஆளு. ஆண்டவரே காட்டிலும் பெரிய ஆளுன்னு சொன்னவன் ஒருத்தர் இருக்கான். யாரவன்? தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக ஏறுவேன்னு சொன்னது யாரு? வலு சர்ப்பம். வலு சர்ப்பத்தினுடைய ஸ்பிரிட் லூசிஃபர். புரிதுங்களா நான் சொல்றது? ஆகவே இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்துல அடுத்தபடியாக நான் கற்றுக்கொள்கிறது, ஒருத்தருடைய கால்களை ஒருத்தர் கழுவுங்கள் என்பது பிறருடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை மன்னித்து அவர்களை சுத்திகரியுங்கள். இயேசு சுத்திகரித்தாரா இல்லையா? அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்யுங்கள். பவுல் சுத்திகரித்தாரா இல்லையா? அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன் அதிக துக்கத்திலே அமிழ்ந்து போயிடுவான். தண்டிக்கிறது என்பது அழிக்கிறதுக்கு அல்ல. தண்டிக்கிறது என்பது திருத்துவதற்கும் குணமாக்குவதற்கும் தான் இருக்க வேண்டுமே ஒழிய தள்ளுவதற்கு அல்ல, விலகுவதற்கு அல்ல. பேதுரு மறுதலிச்சா இயேசு கழுவுனாரா இல்லையா? இயேசு கழுவுனார். இயேசு கழுவுனார். ஆனா ஒருத்தன் கழுவாம போனான். இதை எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. தாழ விழுந்து வணங்கி, என்னிடத்துல பொறுமையாயிருங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்று ஒருத்தன் தன் எஜமானு கிட்ட, கடன் கொடுத்தவனு கிட்ட வேண்டிக்கிறான். உடனே அந்த எஜமான் 27வது வசனத்துல அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். நம்மால் சந்தோஷமா புறப்பட்டு போகிறார். 28ல என்ன நடக்குது? அவன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனுமாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து அவன் தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அவனும் கெஞ்சி கேட்கிறான். காலிலே விழுந்து என்னிடத்துல காலில் விழுந்தான். பொறுமையாயிருங்க, வாங்கினதெல்லாம் கொடுத்துறன்னு கெஞ்சிறான். அவனோ சம்மதியாமல் பட்டக்கடனை கொடுத்து தீர்க்கிறதற்காக காவலில் போடுவித்தான். இந்த சம்பவம் யார்கிட்ட போயிருது? இவன் கடன் வாங்கியிருந்தான்ல, கடன் பட்டிருந்தான்ல, இவனுடைய எஜமானுக்கு போயிருது. இப்ப அந்த எஜமான் ஆண்டவன் அவனை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? 32ல, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு நான் மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அந்த ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? உபாதிக்கிறவர்கள்னா யாரு? நம்ம வாழ்க்கையில வருகிற பலவீனங்கள், வியாதிகள், இடுக்கங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், பிசாசினுடைய கிரியைகள். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அவனை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். அவன் தான் உபாதிக்கிறவன்.
உபாதைகள் ஏன் வருது? யோசித்து பார்ப்போம். உபாதிக்கிறவர்கள்ட்ட நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோமா? உபாதைகள் இருக்கா? சிந்திச்சு பார்ப்போம். இப்ப இல்ல, எதுவுமே இல்ல, உடனேலாம் வராது, கொஞ்சம் லேட்டா தான் வரும். வந்த பிறகு மனம் திரும்புகிறத விட வருகிறதுக்கு முன்னாடியே காரியங்களை சீர்தூக்கி பார்க்கிறது எவ்வளவு நல்லது. எனக்கு உபாதிக்கிறவர்கள் வேண்டாம். ஏன் உபாதிக்கிறவர்கள்? பிதா எனக்கு இறங்கினார், நான் பிறருக்கு இறங்கவில்லை. இயேசு என் கால்களை கழுவினார், நான் பிறருடைய கால்களை கழுவவில்லை. ஆனால் சடங்காச்சாரமாக தண்ணீர் வைத்து நான் விசுவாசிகளுடைய கால்களை கழுவினேன். இதுக்கெல்லாம் ஆண்டவர் கிரேடு கொடுக்க மாட்டார். விசுவாசிகளுடைய கால்களை கழுவிட்டாரப்பா, இவர் பாசு, உள்ளே வா, அப்படிலாம் சொல்ல மாட்டார். விசுவாசிகளுடைய உனக்கு விரோதமாக பேசின நிந்தித்த குற்றங்களை நீ மன்னித்தாயா, கழுவுனாயா? நான் பேதுருவை மன்னிச்சல்ல, நீ மன்னிச்சாயா? நீ குற்றங்களை மன்னிச்சாயா, கழுவுனாயா அப்படின்னு கேட்ப. நானே கழுவுனப்பா, குற்றமில்லாத நானே, குற்றமில்லாத ரத்தத்தை உடைய நானே கழுவுனேனே, நீ கழுவ கூடாதா? நான் உனக்கு இறங்குனேனே, நீ பிறருக்கு இறங்க கூடாதா? நீ பிறருக்கு இறங்க கூடாதா அப்படின்னு கர்த்தர் கேட்பான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பிறருடைய குற்றங்களை நாம் கழுவுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரும் போதகருமாகிய அவர் நமக்கு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். இந்த மாதிரிக்காகத்தான் அவர் செய்தார். யோவான் 13ஆம் அதிகாரத்துல தொடக்கத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, முடிவு பரியந்தம் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அவருடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தம் வரைக்கும் இருக்கு. அவருடைய கிருபை, மன உருக்கம், இரக்கம், வல்லமை, மன்னிப்பு முடிவு பரியந்தம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் முழுக வேண்டும், நீங்கள் முழுக வேண்டும். தேவனுடைய பலியினால் நீங்கள் முழுக வேண்டும். நீங்க என்னதான் தேவனுடைய பலியினால் முழுகினாலும் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் வீழ்ச்சி அடையும் போது உங்கள் கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். இயேசு கழுவ சித்தமாக இருக்கிறார். இயேசு கிட்ட போனீங்கன்னா யூதாஸ் காரியத்து போலல்ல, பேதுருவை போல இயேசு கிட்ட போனா இயேசு கழுவுவார். இயேசுவே கழுவினாலும் சரி, கழுவ சித்தமா இருந்தாலும் சரி, உங்கள் மனம் திரும்ப மனம் இல்லைன்னா, உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கல, அவரை நீங்க விசுவாசிக்கல, அவர்கிட்ட சரணடையல அப்படின்னா அவருடைய கழுவுதல் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அவருடைய பிரயாசங்கள் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. புடமிடுகிறவனுடைய பிரயாசங்கள் விருதாயிற்று அப்படின்னு இயேசு புலம்புகிறார். நான் கழுவ சித்தம் கொண்டேன், கழுவ சென்றேன், கழுவினேன், ஆனால் என்னுடைய கழுவுதல் யூதாஸ் காரியத்துக்கு பயன்படவில்லை. எழுந்து மூப்பர்கள்ட்ட போனான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் அங்கே சொன்னான். ஆனா குற்றம் செய்தவர்கிட்ட அவன் வரல. டிப்ரெஷன், மனசோர்வு, மனசங்கடம், ஈகோ. எப்படி அவர் முகத்துல முழிப்பேன்? எந்த மூஞ்ச வச்சுட்டு அவர்கிட்ட போவேன்? எந்த முகத்தை வச்சுட்டு நீ செஞ்சியோ அந்த முகத்தை வச்சுக்கிட்டே நீ ஆண்டவட்டவா. நியாயம் இருக்கிறதும் ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறதும் மன்னிக்கிறதும் ரட்சிக்கிறதும் அவர்கிட்ட இருக்கு. அவர் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். கழுவவே சித்தமாயிருக்கிறார். அவர் உங்களை கழுவுவார். இயேசுவினுடைய கழுவுதல் எதை குறிக்கிறது? குற்றங்களை மன்னிக்கிறதும் குற்றங்களை அகற்றுகிறதையும் குறிக்கிறது. வெறும் கால்களை கழுவுகிறதை குறிக்கல. ஆண்டவரும் போதகரும் ஆகிய அவரே, குற்றமில்லாத அவரே பிறருடைய குற்றங்களை கழுவுவார். ஆனால் நாமும் பிறருடைய குற்றங்களை, குறைகளை கழுவுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தலைகளை தாழ்த்துவோமா? ஜெபிப்போம்.